8 மணி நேரம் டிவி பார்க்குறது காலிலேருந்து வேலைக்கு போகாமல். யூ ஸ்பெண்டிங் மோர் டைம் இல்லைங்களா? உங்களுடைய நேரத்தை பாருங்க, வேண்டான்னு சொல்லாது. ஆனால் ஒரே 8 மணி நேரம் டிவி முன்னாடி உட்காருறது, 6 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கறது, தள்ளிட்டே இருக்கிறது. இப்படி கையை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து கூட கையை ஊற்றி ஜோம் பண்ணால் இப்படி உறுத்துது. எனக்கு அப்போ டவுட் ஆயிடுது, இது ரீல்ஸ் பார்க்குற கையாக தான் இருக்கும்ன்ட்டு. அப்படி தள்ளினே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் விருப்பாத ஒரு காரியம். நமக்கு வந்து வி ஆர் சோஷியல் பீயிங்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்ம குடும்பத்தோடு வாழக்கூடியவங்க. மனிதன் தனிமையாக இருப்பது, இன்னைக்கு சாத்தான் வந்து இந்த செல்ஃபோனை கொடுத்துட்டு எல்லாரையும் தனிமைப்படுத்திட்டான். நமக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், பேசின்னு இருந்தால் கூட செல்ஃபோனை பார்த்துட்டே பதில் சொல்லுவோம். பால் இல்லை வாங்கிக்கோ, நாளைக்கு ரேஷன் போகணும், என்ன நான் எழுதி வை. ஆனால் நம்ம முகத்தை கூட பார்க்கறது இல்லை. பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டான். இதை வந்து இந்த உபவாசத்தில் நான் உடைச்சி ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமேன். நம்முடைய குடும்பங்களில் ஒரு நல்ல நேரத்தை செலவு பண்ண தூக்கி எறிஞ்சிடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீங்கள் அதுக்கு ஒரு நேரம் எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், நல்ல ஹாப்பி ஃபேமிலி கொடுப்பார், சந்தோஷமான குடும்பத்தை கொடுப்பார். இந்த பழக்கம் இது ஒரு தெரியாமல் நமக்கு ஆயிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்புறம் என்ன ஆயிடுது, பழக்கமாக மாறிடும்.